நாளில் செய்யும் வெளிதானில் செய்யும் என நாடி வந்த கோளில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கலம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. கடலூர் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா சனி பயிற்சின்னா சில பேருக்கு பயம் வந்துடுது. ஆனால் குரு பயிற்சின்னா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஐயா, எனக்கு குரு எந்த ராசிக்கு எங்கே வராரு, நல்லது செய்வாரா, எங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சந்தோஷமாக கேட்குறத பார்க்கும்பொழுது குரு பயிற்சி பரவலாகவே மக்களிடையே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வாக்கியப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 11/5/2025 குரு பயிற்சி நடக்க இருக்கிறது. இந்த குருவானவர் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகிறார். இப்போது திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/5/2025 இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. குரு பொறுத்தவரையும் இருக்கிற கிரகங்கள்லேயே மிகுந்த சுபகிரகம் குரு தான். குரு இல்லைன்னு சொன்னாலே இந்த 12 கட்டங்களில் 9 ராசி 9 நட்சத்திரங்களில் குருன்னு ஒன்று இல்லாமல் போயிருந்தால் எல்லாருமே ரொம்ப அவதிப்பட வேண்டியிருக்கும். பாருங்கள், குரு இருக்கும் பொழுது இருக்கிற இடம் பார்க்குற இடம்லாம் சிறப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கே நம்ம எல்லாரும் அப்பப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது குரு இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் பார்த்துங்க, உலகமே சந்தித்து போயிருக்கும். குருவானவர் இருக்கிறதுலையே மிகுந்த சுபகிரகம். ஆனால் அதே குருவானவர் எல்லா லக்னங்களுக்கும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்வாரான்னா அதுதான் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு மீன லக்னம், தனுசு லக்னம், அவங்களுக்கு ஆட்சி வீடாக இருந்த போதிலும் குரு அங்கே ஆட்சி பெற்றாலும் கூட அது கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டு பிரச்சனையே தருகிறார். இப்போது மிதுன லக்னம், கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி என்ற ஒரு நிலையை அடைகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 4 லக்னங்களுக்கும் குருவானவர் பாதகத்தை செய்கிறார். ராசிக்கும் அப்படி தான். லக்னத்திற்கு 100% பலனும் ராசிக்கு 50% பலனும் தாங்க. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இப்போ சந்திரனை வச்சு தான் நம்ம ராசி நம்ம சொல்கிறோம். அது கோச்சார ரீதியாகவும் பலனை சொல்லப்படுகிறது. ஆனால் லக்னத்தை வச்சு பார்க்கும்போது பிறப்பு சார்ட் தசாபுத்தி அடிப்படையில் நம்ம சொல்ல போகிறோம். அதே தசாபுத்தி 70% இயங்குங்க. இந்த குரு பலன், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் கோச்சாரம். இந்த கோச்சாரம் என்பது ஒரு 30% மட்டுமே சாத்தியம். 70% உங்கள் தசாபுத்தி தான் இயங்கும். அந்த 70 + 30 2 கைகோத்து நின்னா தான் நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும். ஆனால் இந்த 30 உங்களுக்கு 100% ஆயிடாது. ஏன்னா குரு ஓன்னு இருக்குது, ஆன்னு இருக்குது, இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்கன்றீங்க. ஆனால் கடைசியில் ஒன்றுமே நெகட்டிவாக நடக்குதுன்னு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா கோச்சாரம் என்பது 30%க்கு உள்ளே தான் இருக்கும். அதுதான் இங்கே இருக்கிற நிலைமை. இந்த குரு பகவானுக்கு இப்போ குரு தசை ஒருத்தருக்கு தசை ஆரம்ப தசையாக இருக்குதுன்னு சொன்னாக்கா ரொம்ப இதுவாகவே இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க பாருங்கள், ஒரு 30 வயசுக்குள்ளே குரு தசை நடக்கணுங்க. நடந்ததுன்னு சொன்னால் படிப்பு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு குரு தசை 16 ஆண்டு காலம் சூப்பராக இயங்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த துலா லக்னம், ரிஷப லக்னம், இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குரு பாவி தான். அதனால் எல்லாருக்கும் குரு நல்லது செஞ்சிட மாட்டார். மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த குருவுக்கு பார்வை பலம் சுபமாக இருப்பதால் 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகளாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் குருனுடைய நிலை ரொம்ப சிறப்பு. குரு பார்த்திங்கனாக்கா என்னென்ன நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா விசாகம், புனர்பூசம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் குரு உட்கார்ந்த போது கூட குரு ஆட்சி பெற்றதுக்கு சமமாக நல்லதே செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குங்க. குரு பொறுத்தவரையிலையும்
தனித்து இருக்கக்கூடாது. ஒரு பிறப்பு ஜாதகத்திலையும் சரி, இல்லை கோச்சார ரீதியாகவும் சரி, அந்தணன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற உண்டு, அந்தணன் தனித்திருக்கையில் அபகீர்த்தி மற்ற உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மற்ற கிரகங்களோடு குரு சேர்ந்து இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பலனை, சிறப்பான பலனை அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழல். மற்றபடி உங்களுக்கு இந்த குருவானவர் பாருங்கள், குரு பலன், குரு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு நல்லது செய்கிறார் பாருங்கள். குரு ஒருத்தருக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறது குரு பலன் வேணும். குரு பலன் இல்லாமலும் திருமணம் ஆகும். இப்போ ஒருத்தருக்கு குரு பலன் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு, இப்போ ஆணுக்கு குரு பலன் இல்லை, பெண்ணுக்கு குரு பலன் இருந்தால் திருமணம் நடிச்சிடும். இல்லை குரு பலனே இல்லைனாலும் உள்ள தசாபுத்தி போயிட்டுருக்கு, 7 குடியவன் தசாபுத்தி 2 குடியவன் தசாபுத்தி போயிட்டு இருந்தால் திருமணம் ஆகும். இப்போ குரு திருமணத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார், குழந்தை பாக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறார். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க, ஞானம் பெற, கல்வி பெற. கல்வி என்பது புதனுடைய நிலை தான் இருந்தாலும் ஞானம், கல்வி, மற்ற வாழ்க்கை வாழ்வாங்க வாழ்க்கை, அதாவது பொருள் சேர, நகைகள் சேர, பொருளாதார ரீதியாக பெரிய லெவலில் ரீச் ஆக, இதெல்லாம் குரு பகவானுடைய அருள் கடாட்சம் இருந்தால் தான் நம்ம பெரிய லெவலுக்கு வர முடியுங்க. குரு பொறுத்த வரலையும் நிறைய, இப்போ குருவுக்கு நிறைய பேர் இருக்குது. அதாவது வியாழன்னு சொல்லுவாங்க, அந்தணன் சொல்லுவாங்க, குரு, பொன்னன், இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது. குருவை வச்சு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு நல்ல சுப பலனை, எந்த ஒரு கெட்ட கிரகமாக இருந்தாலும் அசுப கிரகமாக இருந்தாலும் அதனுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னு சொன்னால், குரு சேர்ந்து இருந்தாலோ குரு பார்த்துருந்தாலோ அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்தி நல்ல பலன்களை நடத்துவதற்கான வழிவகை செய்வார் இந்த குரு பகவான். அப்படி குருவுக்கு ஏகப்பட்ட ஒரு பெருமைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த குரு இப்போ குரு பேச்சு நடக்குது இல்லைங்களா, யாரெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குதுங்க. குரு பாருங்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க இருக்காங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறவங்க மேஷம், விருச்சிகம், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் ஆதிக்கம் இருக்குது. குருவனுடைய கோயில் போனோன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்புங்க இந்த குரு பயிற்சிக்கு. அதே நேரத்தில் இங்கே என்ன ஊர் அப்படின்னாக்கா, அந்த அரக்கோணம் போகிற அரக்கோணத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிந்தவாடின்னு ஒரு ஊர், ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு குரு கோயில் இருக்குது. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு சௌகரியம். பாடியில் திருவள்ளிதாயம்னு ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போகலாம். அங்கே திருவள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிற இதுவாக இருக்கார் அவர் பாடியில், அந்த கோயிலுக்கு போகலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா திட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் கோயில் இருக்குது. அந்த இப்படி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு குரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக அமையும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம், பொன், பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு லக்ன அன்பர்களுக்கு வணக்கம். இந்த தனுசு ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2025 மே முதல் 2026 மே வரை மிக சிறப்பான ஒரு ஆண்டாக, உன்னதமான ஒரு ஆண்டாக, சாதனை சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். பாருங்கள், லக்னாதிபதி, ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பர். 7ஆம் இடம் என்பது உங்களை அடுத்து எல்லாருமே 7 தான். மனைவி 7 தான், நண்பர்கள் 7 தான், உறவினர்கள் 7 தான், உங்களை எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் 7ஆம் இடம் தான். இப்போ 7ஆம் இடம் அப்படின்போது சமூகத்தில் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து உயர்வடைய போகிறது. எல்லோரும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, எங்கே போனாலும் சரி, தெரியாத நபர், தெரியாத இடமா இருந்தாலும், தெரியாத நபராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கோஆப்ரேஷன் இருக்கும்.
அதுவும் பாருங்கள் 3ல் ராகு. அப்போ அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க, ஆதரவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ 7ஆம் இடம் என்பது இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. அங்கிருந்து ராசியை பார்க்குறார். சிறப்பு. என்னதான் அர்த்தாசிரம சனி நடந்தாலும் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு வேலையில் தொழிலில் மும்முரமாக ஈடுபட்டு சக்ஸஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். குடும்பத்தில் ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா சேரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த தனுசு லக்னம், தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் செய்வாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து ரொம்ப சிறப்பாக கூட்டு தொழில் ரொம்ப உன்னதமாக போகும். நல்ல லாபத்தை ஈட்டி தரும், சந்தோஷத்தை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த குரு பகவான் நமக்கு ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு கோச்சார ரீதியாக வரும்பொழுது நல்ல பலனையே தருவார் அப்படின்னு நம்ம ஜோதிட கிரந்தம் சொல்கிறது என்று சொல்லி வலியுறுத்தி சொல்கிறோம். அப்போ 7ஆம் இடம் ஸ்தான பலம் சூப்பர். உங்களை பொறுத்தவரையிலையும் இருக்கிற இடத்தையும் அருமையாக பண்ணுவார், பார்க்குற இடத்தையும் கோடி புண்ணியத்தை கொடுக்க போகிறார். அப்போ எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல், லாபமயம், எல்லாம் லாபமயம்தான். அற்புதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவை பெறப்போகிறீர்கள். கடன் காட்சிலாம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுப்பா. இப்போ நான் சர்ப்ளஸாக பேங்க்லேயே எனக்கு நான் 20 லட்ச ரூபா இருக்குது, 50 லட்ச ரூபா இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வங்கி கணக்கு உயரப்போகிறது, கையிருப்பு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லணும். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்த்து அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார், சம்பாதிக்க போகிறீங்க. அப்படின்னா இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல ராகு இருக்குது பாருங்கள், அது இன்னும் அதை விட சூப்பர். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே ராகுக்கு 3ஆம் இடம் உகந்த இடம். 3, 6, 11. அப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா அவர் குரு உங்களுக்கு ராசி அதிபதி, லக்னாதிபதி நல்ல இடத்துல உட்காந்துருக்கார், அவருக்கு கொட்டி கொடுக்க போகிறாருன்னு சொன்னால் அதை விட ரெட்டிப்பு மடங்கு நான் கொட்டி கொடுக்க போகிறேன்னு ராகு கங்கணம் கட்டுவார். நீயே நான் பார்த்துக்க, நான் தான் அதிகமாக கொடுப்பேன், உங்கள் லக்னத்துக்கு ஒரு ராசிக்கு நிறைய சுப பலனை தருவேன். ஏன்னா 3ஆம் இடம் அற்புதமான இடம். அதையும் தாண்டி குரு பார்க்குறாரு அவரை, ராகுவை. அப்போ சொல்லவே தேவை, குருவை மிஞ்சி ராகு பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி ஸ்தானம். எந்த முயற்சி எடுத்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும். தொழில் ரீதியாக ஒரு சாதனை படைக்கப் போகிறீர்கள். தொழிலில் நல்ல ஒரு வருமானம். ஏனோ தானோன்னு ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க, சும்மா பேருக்குன்னு வச்சுருக்கிறீங்க, பேருக்குன்னு போகிறீங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அருமையாக நிறைய வியாபாரம், பொருள் தீர்ந்து போயிடும். சாயந்தரமானால் மறுபடியும் மறுநாளைக்கு பொருள் வர வச்சு நம்ம கொடுக்கணும் வாடிக்கையாளருக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவே அப்படின்னா அப்போ மற்ற தொழிலெலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. எல்லா தொழிலும் அதாவது ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, தொழிலாளர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் கொடுப்பீங்க, அவங்களும் சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க, உங்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும்னு சொல்லலாம். ஒரு கடைகண்ணி வச்சுருக்கிறீங்க, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், சாதிக்க போகிறீங்க, ஒரு நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் 10ஆம் இடம் அப்படின்னும் போது யார் அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி அந்த 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 4ல் இருக்கிற சனி அர்த்தாசிரம சனி பார்க்குறார். இப்போது 4ல் சனி இருக்குது, எனக்கு அர்த்தாசிரம சனி நடக்குது, என்னங்க நீங்கள் ஓஹோன்னு கொட்டுறீங்க நிறைய, இதெல்லாம் என்ன எனக்கு சனி 4ல் உட்காந்துருக்காரு நீங்கள் நினைக்கலாம்.
சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் தழுவிழா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். சனி பகவானால் ஏற்படக்கூடிய பலன்கள், தீய பலன்கள் இவ்வளோ நலங்கள்லாம் கொஞ்சமாக ஓரளவுக்கு விகிதாச்சாரம் குறையும். அது பாருங்கள், சனி பார்வை கொடியது. அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார். ஏற்கனவே அர்த்தாசிரம சனி, ஒரு தெளிவில்லாத சூழல் மந்திச்சு விட்ட மாதிரியே இருக்கிறீங்க நீங்கள். இன்னும் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகுதா, மனசு சரியில்லையான்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது 10ஆம் இடத்தை பார்க்குதுன்னா தொழிலையும் ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டாலும், பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. யார் ஒருவனுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்த்தா மேலே மணிக்கே வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்கணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க், அதாவது சின்சியாரிட்டி இருக்குதோ இல்லையோ, 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணுமே. அது ஸ்டேட்மெண்ட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனாலும் இப்போ அப்படி தானே செய்யணும். பக்கத்து சீட்டுக்காரன் எழுந்து போயிருப்பான், நம்ம வர முடியாது, வேலை பார்த்துட்டு வரணும். அது சொந்த தொழில் பண்ணுறீங்க, அவங்க கூட பார்த்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக 2 ஹவர் 3 ஹவர் அதிகமாக வேலை பார்த்துட்டு வருவீங்க. அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்க தானேங்க கிடைக்கும். அப்போ நல்ல வருமானம் வரத்தானே வரும். சொந்த தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் ஒரு நிறைவு இருக்கும் இல்லையா. ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ட்ரான்ஸ்ஃபரு, நல்ல இடத்துக்கு போய் உட்கார்றது. ஒரு சிலருக்கு கௌரவம், அவங்கள நிர்வாகத்தில் பாராட்டி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலர் வழங்குவாங்க ஒரு நிர்வாகத்தில். அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ரொம்ப அற்புதம் இல்லையா. ஸோ இப்போ 11ஆம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தான் 11ஆம் இடம் லாபத்தை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, எண்ணிய செயல் ஈடேறுதல், மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் நல்லதே நடக்கும். இதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்குதுங்க, 11ஆம் இடம். இன்னொரு இதுவே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டு. சட்டு புட்டு மேரேஜ் ஆகிடும், அற்புதமாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, இல்லை சொந்தக்காரங்க, நட்பு வட்டாரங்க, வயசானவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்தை சனி பார்க்குறதால, 10ஆம் இடம் என்பது தொழில் மட்டுமல்ல, உங்களுக்கு மாமியாரும் இருக்காங்க. மாமியாருக்கு உடம்பு முடியாமல் போகும். மாமியாருக்கு அவங்க தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனையாகி அப்பப்போ மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை. மற்றபடி ராசியை பார்க்குறது சிறப்பு. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறது சிறப்பு. எடுத்த முயற்சி பெரிய வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும். அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவா, உங்கள் வீட்டுக்கு அவங்க வர, பரஸ்பரம் ஒற்றுமையாக இருப்பீங்க. ராகுவனுடைய தொழிலை எடுத்து நடத்துகிறவங்களுக்கு தொழில் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, எலக்ட்ரிக்கல் கூட்ஸு, எலக்ட்ரானிக்கல் போன்ற ப்ரொடக்ஷன்ஸ், அதை தயாரிக்கக்கூடியவர்கள், இல்லை அதை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள். இப்போ கம்ப்யூட்டர் ஷோரூம் வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்ரு அது மாதிரி அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு, இப்போ நெட் சென்டர் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நல்ல தொழில் சூப்பராக அமைஞ்சு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல சனி, தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், மருத்துவ செலவு வைக்கும். இந்த ஆண்டு பூரா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போ உடம்பு முடியாமல் போகும்னு சொல்ல முடியாது. போன வாரம் நல்லா இருந்தாங்க, இந்த வாரம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிட்டும் போகிறோம், செலவு வைக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனால் செலவு வச்சு தானே ஆகும். அது மட்டும் இல்லைங்க, வண்டி வாகனங்களை வச்சு இப்போ நம்ம இப்போ ஓன் யூஸுக்கு வண்டி வச்சுருப்போம். அந்த ஓன் யூஸ் வண்டியே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய செலவு வைக்கும். வண்டி போய் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, மன உளைச்சல், நேரத்துக்கு வேலைக்கு போக முடியாது, இதெல்லாம் வரும். இதையும் தாண்டி சில பேர் பார்த்திங்கன்னா வாகனத்தை வச்சு தொழில் நடத்துவாங்க. அவங்கெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இப்போ ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க, இல்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷா வச்சுருக்கிறீங்க, இல்லை ஜேசிபி கனரக வண்டி வச்சுருக்கிறீங்க, இல்லை பஸ்ஸு, லாரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இந்த ஆண்டு கொஞ்சம் கையை அகல காலை வைக்காமல் சிம்பிளாக ஓரளவுக்கு, ஏன்னா அப்போ எப்போ பழுதாக எங்கே போய் நிற்கும்னு சொல்ல முடியாது. வருமானம் வருதா இல்லையா, செலவு ரெட்டிப்பாகும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி
உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறது நல்லது தான். அதிகப்படியான உழைப்பு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இந்த ராசி தனுசு ராசியில் அன்பர்களுக்கு, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி நிச்சயமாக சாதகமான ஒரு ஆண்டு. சாதிக்க போகிறீங்க. உங்கள் வங்கி கணக்கு உயரப்போகிறது. இப்போ வங்கி கணக்கு உயர்த்துன்னு சொன்னால் அப்போ அதை வச்சு நீங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இதெல்லாம் சிறப்பாக நடக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.